சிவவாக்கியர் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். 14 சித்தர்களுள் சிவவாக்கியரும் ஒருவர். திருமூலர், போகர், அதுபோன்று பட்டினத்தார், பத்திரகிரியார், அழுகினி சித்தர், சட்டை மாமுனி போன்ற சித்தர்கள் பலர். 14 சித்தர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அவர்களுள் ஒருவர் சிவவாக்கியர். எப்போதும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால் அவரை சிவவாக்கியர் என்று கூறியதாக பலரும் கருதுகின்றனர். 14 சித்தர்களில் 7வது சித்தராக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள சித்தர் தான் சிவவாக்கியர். சிவவாக்கியருடைய பாடலில் ஓடி ஓடி உட்கலந்த சோதியை என்ற பாடல் மிக அருமையான பாடல். சிவவாக்கியர் ஏறக்குறைய 520 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். அவருடைய பாடல்கள் மூட பழக்க வழக்கங்களை களைந்தெறியக்கூடிய ஆற்றல் பெற்ற பாடல்கள். நம் உள்ளே இருக்கின்ற இறைவனை காணுவதுதான் உண்மையான பக்தி, உண்மையான நெறி என்று கூறக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். அந்த சொல்லாற்றலை, தன்னுள்ளே தெய்வம் இருக்கிறது என்பதை கூற வந்தவரே சிவவாக்கியர். சிவனே சிவன் என்று கூறக்கூடியவர் சிவவாக்கியர். சிவ 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 என்று கூறிக்கொண்டே இருப்பவர் சிவவாக்கியர். அவர் பாடிய பாடல்தான் நட்ட கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாற்றியே கிட்டே வந்து முணுமுணுப்பது என்னடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே என்று ஒரு பாடல் பாடியிருப்பார். சிவவாக்கியருடைய பாடல்களில் அந்த உட்கலந்த ஜோதியை காண வேண்டும் என்றால் உண்மை உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் கண்டோம். அதற்கு அடுத்த பாடல்தான் எண்ணிலே இருந்த ஒன்றை. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது காணவல்லரோ, எண்ணிலே இருந்தது யான் உணர்ந்து கொண்டேனே, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்று அந்த பாடலை முடிக்கின்றார். திருமூலரும் கிட்டத்தட்ட இப்படித்தான் பாடியிருப்பார். திருமூலர், திருமிசை ஆழ்வார் போன்றவர்களெல்லாம் பாடல்கள் ஏறக்குறைய தத்துவ பாடல்களாக இருக்கும். அந்த வகையில் சித்தர் சிவவாக்கியருடைய பாடல், இந்த பாடல் அமைய பெற்றுள்ளது. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. நான் இதுக்கு முன்னாடி என் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குருமார்கள், நல்ல நூல்கள், நல்ல செயல்கள், எல்லாவற்றிலேயுமே நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து, நல்லதை மட்டும் படித்து, நல்லவர்களோடு சேர்ந்து நான் வாழ கற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்டேன் என்று சிவவாக்கியர் கூறுகின்றார். அப்படி நான் அறிந்து கொண்டதை நீங்களெல்லாம் காணவல்லரோ, உங்களெல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது தெரியுமா? என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டது, அது உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது என்று சொல்லும்போது இதில் நாம் ஒரு கருத்தை நிச்சயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது கடவுள் என்பவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னிலே இருந்து என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். இந்த இருந்து என்ற சொல்லானது நமக்கு 12 ஆழ்வார்களையும் நினைவுபடுத்துகிறது. ஆழ்வார்கள் என்றால் என்ன? ஆழ்வார்கள் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? ஆழ்ந்து 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 இறைவனை அறிந்து கொண்டவர்கள் ஆழ்வார்கள். அப்படி இருந்து இறைவனை உணர்ந்து கொண்டவர் சிவவாக்கியர். சிவனை உணர்ந்து கொண்டவர் சிவவாக்கியர். அதனால்தான் அவர் இந்த பாடலை இப்படி சொல்கிறார். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை அறிந்தது யார் காணவல்லார்? யாரும் காணவல்லார் அல்ல. என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்று இந்த பாடலில்
அவர் ஆழ்ந்தாழ்ந்து சிவபெருமானை நினைந்து நினைந்து சிவனை உணர்ந்து கொண்டதை உணர்த்துகின்றார். இதுதான் அந்த பாடலின் பொருள். இது சிவவாக்கியர் சித்தரின் பாடல்களில் சிவவாக்கியரின் சிந்தனைகள் என்ற தொகுப்பில் 7வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. சிவ 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் ராம 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் உள்ளே கடவுள் இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் சிவவாக்கியருடைய இந்த பாடலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நம்மை நாம் அறிந்து கொள்ளவும் நம்முள் இருக்கும் கடவுளை அறிந்து கொள்ளவும் நாம் உண்மை பேச வேண்டும். கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் மனத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் நாம் நல்லதையே செய்யாவிட்டாலும் நல்லவர்களோடு பழகாவிட்டாலும் கூட பரவாயில்லை. நாம் கெட்டதையே செய்தாலும் கூட தினம்தோறும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தாலே போதும். சிவவாக்கியரைப் போல நாமும் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த பாடலுக்கான விளக்கத்தை இதனுடன் முடிக்கின்றேன். சிவ 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 சிவ. ஓம் நம சிவாய. சிவவாக்கியர் சித்தர் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.